ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பெண்கள் வெளிநாடு போகையில அங்க உள்ள சூழல்களை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பல பேர் இன்னைக்கு சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு பெண்கள் போறாங்க. அங்க போய் அங்க எந்தெந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு நன்மையாவே நடக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்கலாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்கள்ல பல பெண்கள் நம்ம முந்தைய பதிவுல சொன்ன மாதிரி குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாடு போறோம். அங்க போய் ஒரு வீட்டு வேலை பார்க்கும்போது அங்க பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அங்க வேலைகள் எப்படி இருக்கும். இப்ப நம்ம வெளிநாடு போயிட்டோம்னா முக்காவாசி பேருக்கு அங்க பேசுறது இங்கிலீஷ்ல பேசுவாங்களா இல்ல அவங்கள மாதிரி பேசணுமா அப்படின்ற குழப்பம்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த குழப்பமே வேண்டாங்க. ஏன்னா இப்ப சிங்கப்பூருக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னா சீனர்கள், மலாய், நம்ம இந்தியன்ஸ், அது மாதிரி பாத்தீங்கன்னா 3 மதத்தினரும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கேருந்து வேலைக்கு போனவங்களும் அங்க இருப்பாங்க. அதனால நீங்க ஒரு கடைக்கு போகணும், நம்ம ஏதாவது வாங்கினா நம்மளுக்கு பேச தெரியாது, பாஷை தெரியாது, அந்த குழப்பமே வேண்டாங்க. நீங்க எந்த பொருள் அங்க வாங்கினாலுமே அதுக்குள்ள விலைகள் அங்க ஒட்டி வச்சுப்பாங்க. அதனால நீங்க வெளிநாடு போற நீங்க எந்த பயமும் பயப்படாதீங்க. இப்ப சிங்கப்பூருக்கு போறீங்க இல்லையா, அப்ப ஒரு சிலர் அவங்க ட்ரெஸ் இதெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவீங்க. அப்ப நீங்க தேவையான ட்ரெஸ் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி போடுவாங்க. அதாவது டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு வேலை செய்வாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல நைட்டி போட்டுதான் வேலை செய்வாங்க சிங்கப்பூர்ல. அதே போல நீங்க இங்க இருந்து வீட்டு வேலைக்கு போனீங்கன்னா நைட்டி இருந்தா ஒரு 4 நைட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊரு நைட்டி மாதிரி சிங்கப்பூர்ல கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே பாத்தீங்கன்னா விலை கூட இருக்குங்க. அதனால நைட்டி மட்டும் நல்ல 4 நைட்டி எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க யார்கிட்டையும் கொடுத்து விட சொல்றா கூட அவங்க அங்க சிங்கப்பூர்ல கொடுப்பாங்க. அதே போல இப்ப நீங்க சிங்கப்பூர் போறீங்க இல்லையா, அப்போ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல நீங்க வேலை செய்யும் போது புதுசா போறவங்களுக்கு, இப்போ சிங்கப்பூர்ல பொதுவா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 4 நாள் லீவு உண்டுங்க. அதுலயும் புதுசா போறவங்களுக்கு கட்டாயமா 2 நாள் லீவு கொடுப்பாங்க. ஏன்னா 2 நாள் சம்பளத்தை நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருந்து வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க சிங்கப்பூர்ல. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 4 லீவு கொடுப்பாங்க. இப்ப நீங்க புதுசா போயிருக்கனால ஒரு சிலர் உடனே லீவு கொடுக்க மாட்டாங்க. இப்ப உங்க அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க பார்க்கலாம், அவங்க கூட்டிட்டு போகலாம் லீவுக்கு. இப்ப ஒரு சிலர் தெரிஞ்சவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில எம்ப்ளாயருக்கு, அதாவது நீங்க எங்க போய் வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு பிடிக்காது. அதனால உங்க சொந்தக்காரவங்க இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுங்க. போனோடனே அந்த எம்ப்ளாயர்கிட்ட எங்க சொந்தக்காரவங்க, எங்க அத்தை மாமா எல்லாரும் இங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். அங்க போய் அவங்க நல்லவங்களா அப்படின்னு நீங்க பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அவங்க உங்களை நீங்க அவங்கள புரிஞ்சுக்க, அங்க நீங்க உங்க வீட்டு ஓனர் இருக்காங்களா அவங்கள புரிஞ்சுக்க உங்களுக்கு நாள் ஆகும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லயே நீங்க என்ன கேரக்டர், நீங்க எப்படி வேலை செய்வீங்க, நீங்க எப்படியாப்பட்டவங்கன்னு அவங்க கரெக்டா உங்களை கணிச்சிருவாங்க. அதனால நீங்க பார்த்து பத்திரமா அவங்க சொல்றது மாதிரி நீங்க வேலை செய்யுங்க. எந்த பிரச்சனையிலையும் நீங்க மாட்டிக்காதீங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல எல்லாம் போனே கையில வச்சுக்க கூடாது, அலௌடே கிடையாது வேலை பார்க்குறவங்களுக்கு. குறிப்பிட்ட நேரம் அவங்க வந்தோடனேதான், வேலை விட்டு வந்தோடனேதான் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா போன் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனா குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் சரி, மற்ற வேலைகள் பார்க்கும் பொழுதும் சிங்கப்பூர்ல போன் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்ப ஜன்னல்லாம் துடைக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இல்லைங்க, மற்ற நாடுகளையும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். கீழே விழுந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம உயிரே போயிடும். அங்க ஒவ்வொரு மாடிகள்லாம் பாத்தீங்கன்னா 35 மாடி இருக்கும், 30 மாடி இருக்கும், 20 மாடி இருக்கும். இந்த மாதிரி மாடியில தான் நம்ம போய் அங்க வேலை செய்யணும். அதனால கவனமா வேலை செய்யுங்க. போன் பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே போல அவங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு எம்ப்ளாயர் ரொம்ப ரொம்ப தங்கமா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா அமைவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் நம்ம உங்களுக்கு சொல்றேன், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதே அளவு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சிலர் வேலையை மட்டும் வாங்குவாங்க, சாப்பாடு கொஞ்சம் இது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரையில நீங்க உங்க ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணுங்க. யார் மூலியமா நீங்க போறீங்களோ அப்ப அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்க போன் பண்ணி இந்த மாதிரி இப்படி பண்றாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்கல, இந்த மாதிரி எனக்கு தூக்கம் டைமா சரியா கொடுக்கல, என்னை 4 மணிக்கு 11 மணி 12 மணிக்கு என்னை வேலை பார்க்க சொல்றாங்க, 12 மணி வரைக்கும், காலைல 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தூக்க பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்தா, உங்க மன ரீதியான பிரச்சனைகள் வந்தா நீங்க எந்த ஏஜென்ட் மூலியமா போறீங்களோ
அவங்கள்ட்ட உடனே கால் பண்ணி சொல்லிருங்க. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஊழியர் யாரு நம்ம பணிப்பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் அவங்க தூங்கியே ஆகணுங்க. அவங்களோட 4 மணி நேரம் 6 மணி நேரம் இல்ல. அப்படி நீங்க 12 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்கன்னா மத்தியானத்துல வந்து அவங்கள்ட்ட எனக்கு இது மாதிரி ரெஸ்ட் வேணும் 1 ஹவர் மத்தியானத்துல நீங்க தாராளமா ரெஸ்ட் கேட்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனைனா நீங்க உங்க ஏஜென்ட் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஏன்னா நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 8 மணி நேரம் வேலை பார்க்குறப்ப நல்லா வேலை பார்த்துடணும். அப்படி ஏதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஏஜென்ட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்களா உங்க ஓனர்கிட்டயோ யார்கிட்டயோ நம்ம இங்க பேசுற மாதிரி அவங்கள்ட்ட எய்த்து பேசக்கூடாது. அதனால மற்ற பதிவுலையும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.